ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதியரு நாசலம் அமர்ந்த பெருமாள். எல்லாம் வல்ல பரம்பொருள் இணுவை கந்தன் ஆலயத்திலே வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார். அன்றைய காலந்தொட்டு இன்று வரை இந்த இணுவை கந்தப்பெருமானது ஆலயம் தைப்பூச திருநாளை ஒரு பெருநாளாக கொண்டாடி வருகின்றவை கண்டு. இந்த ஆலயத்தின் ஆரம்ப காலத்தை சிந்திப்போமாயின், இது இந்தியாவிலே இருந்து வந்த திருக்கோவலூர் பேராயிரமுடையோன் முதலி தான் கண்ட கனவுக்கு அமைய கந்தக்கோட்டத்திலே உள்ள அந்த கந்தப்பெருமானது ஆலயத்தை இங்கே நிறுவினதாக யாழ்ப்பாண சரித்திரம் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இவனது காலம் 1364 என குலசபாநாத முதலியார் அவர்கள் கூறியிருக்கின்றார். அந்த காலம் தொட்டே இந்த மரபு இந்த தைப்பூச தினம் தொடர்ந்தும் நடந்து கொண்டு வருவதாக அறிய கிடக்கின்றது. ஆரம்ப காலத்திலே இங்கே 2 குளங்களால் நீர் பாய்ச்சப்பட்டதாகவும், ஒன்று காக்காய் குளம், மற்றது முதலி குளம் என 2 குளங்கள் இருந்ததாகவும், இந்த 2 குளங்களும் இணைக்கப்பட்டதனால் இந்த ஆலயத்துக்கு இருக்கின்ற இந்த திருவூருக்கு இணையிலி என பெயர் வந்ததாகவும், இணைவில் என மாறி அந்த இணைந்த குளங்களது பெயர் இணிவில் என மாறியதாக வரலாறுகள் கூறுகின்றது. இந்த அடிப்படையிலே ஆரம்ப காலத்திலே இந்த கிராமத்தின் தெற்கு பக்கமாக நெல் வயல்களும், வடக்கு பக்கமாக பருத்தி, பலா, கமுகு, தென்னை போன்ற பயன் தரும் மரங்களும் நாட்டப்பட்டு வளங்கொழிக்கும் பூமியாக இது திகழ்ந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. அந்த வகையிலே இங்கே விளைந்த நெல் நிலங்களிலே விளைந்த நெல்லை கொண்டு வந்து தைப்பூச நாளிலே பெருமானுக்கு பொங்கலிட்டும், தமது ஆணிரைகள் மூலம் கிடைத்த பாலினை கொண்டு பெருமானுக்கு அபிஷேகம் செய்தும் தொன்று தொட்டே இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கின்றது. இன்றும் இது பழமை குன்றாமல் இன்றும் இந்த நிகழ்வு இங்கு நடப்பதை காணலாம். இங்கே பால்குட பவனியாகவும், காவடி பவனியாகவும், பகல் முழுவதும் பொங்கல் நிகழ்வாகவும் இந்த நிகழ்வினை மக்கள் கொண்டாடுகின்றார்கள். மாலை நேரம் பகல் பொழுது முடிந்து மாலை நேரத்தில் எம்பெருமானுக்கு வசந்தம மண்டப பூஜை நடைபெற்று இங்கே மஞ்சம் வீதி உலா வர இருக்கின்றது. இந்த மஞ்சத்தின் காலமும் ஒரு நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக கருதப்படுகின்றது. இங்கே அவதரித்த சுப்பிரமணியம் என்னும் நபர் பெரிய சன்னியாசியார் என அழைக்கப்பட்ட அவர் இந்த ஆலய சூழலிலே தியானத்திலிருந்து தனது தியானம் மூலம் தென்பட்ட இந்த மஞ்சத்தினை நிஜமான முறையில் அமைப்பதற்கு எண்ணி இந்தியாவிலே இருந்து சிற்ப வல்லுநர்களை வரவழைத்து இந்த மஞ்சத்தை நிறைவு செய்ததாக அறிய கிடக்கின்றது. 1896ஆம் ஆண்டு இந்த மஞ்சம் நாள்கோள் கொள்ளப்பட்டு 1910ஆம் ஆண்டு முதலாக தைப்பூச தினத்தன்று இந்த மஞ்சம் இந்த திருவீதி வந்ததாக அறிய கிடக்கின்றது. இதற்கு ஆதாரமாக இந்த மஞ்சம் செய்யப்பட்ட இடம் மஞ்சத்தடி என காரண பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது. அங்கே இந்த பெரிய சன்னியாசியார் மகானது அடக்க கோயில் இருக்கின்றது. அது மஞ்சத்தடி அருணகிரிநாத சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் என அழைக்கப்பட்டு மூலஸ்தானத்திலே வேட்பெருமான் ஸ்தாபிக்கப்பட்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் இந்த மஞ்ச உற்சவத்தின் காலத்தினை எமக்கு உணர்த்துவதாக அமைந்துள்ளது. இத்தகைய தன்னை கொண்ட இந்த மஞ்சம், நூற்றாண்டு கடந்த இந்த மஞ்சம் சிறிது காலம்
ஓட முடியாது பழுதடைந்திருந்தாலும் தற்போது இறையருளால் இந்த மஞ்சம் புதுப்பொலிவு பெற்று, அதாவது 1980ஆம் ஆண்டளவிலே இந்த மஞ்சத்துக்கான இரும்பு அச்சு வரவழைக்கப்பட்டு பொருத்தப்பட்டு காலத்துக்கு காலம் இதற்குரிய வேலைகள் நடைபெற்று திருத்த வேலைகள் நடைபெற்று இந்த வருடம் மிகவும் சிறப்பான முறையில் எம்பெருமானது அருளுக்கு இணங்க இந்த மஞ்சத்திலே நூற்றாண்டு கடந்த மஞ்சத்திலே இருந்த சில சிற்பங்கள் பழுதடைந்து விழுந்துள்ளன. அந்த வகையான சிற்பங்களை எல்லாம் இருக்கின்ற ஏனைய சிற்பங்களுக்கு ஈடாக இந்தியாவிலே இருந்து சிற்ப வல்லுநர்களை கொண்டு வந்து எமது ஆலயத்தின் பரம்பரை ஆசாரிகளான ஐயாத்திர குடும்பத்தினர் வெகு சிறப்பாக இந்த வேலைகளை செய்து மஞ்சத்தை புதுப்பொலிவு செய்துள்ளனர். அதே வேளையில் இந்த மஞ்சத்தினுடைய சிற்ப வேலைகளுக்குரிய பூச்சு வேலைகளும் வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் எம்பெருமானது திருவருளே என கூறி விடைபெறுகிறது. உலக நாட்டிலே ஒரு இடத்திலையும் ஆரம்பசாமியாருக்கு பால் ஊத்துறையில் சரியோ, இது தைப்பூசம். நீங்கள் என்னத்தை நினைச்சு ஊத்துறீர்களோ அவர் நிச்சயம் அந்த அடுத்த தைப்பூசத்துக்குள்ள நிறைவு பெறுவார். சரியோ, நீங்கள் என்ன கல்யாணமோ பிள்ளை வரமோ இல்லை உங்களோட வருத்தம் துன்பமோ எல்லாம் அவர் சரியாக செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களோட நம்பிக்கை அவருக்கு உங்களோட நம்பிக்கையை வச்சு தான் செய்யணும். இப்போ நான் சொல்கிறதுக்காக செய்யக்கூடாது. சரியோ, அதை நீங்கள் மனமாற கேட்ட வரம் இவர் கொடுக்குறார். சரியோ, இந்த மும்மொழி அதாவது வாக்கினை முன்வைத்துக் கொண்டு இந்த கோயில் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த பரம்பரையினரையும் அவர்களையும் நினைவு கூர்ந்து கொண்டு இந்த கோயிலே வந்து இறைவன் மனிதனுடன் கலைக்கின்றான். எனக்கு அறிந்த வகையில் இந்த மஞ்சள் திருப்பணி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த சன்னியாசியார் கனவிலே வந்து சொல்லியிருக்கிறார், கடற்கரைக்கு வாருங்கள் உங்களுக்கு சிற்பிகள் வந்திருக்கிறார்கள். அதே போல் எந்த இடத்திலே இந்த மூலஸ்தானம் அமைய வேண்டும் என்று கூட கனவிலே வந்து சொல்லியிருக்கிறார். அப்படி உருவாக்கப்பட்டதான் இந்த கந்தசாமி. எனது வாழ்க்கையை பொறுத்தவரையில் சில அற்புதங்கள் நிகழ்ந்து, ஒன்று முதலாவது நான் கடுமையான சுயினமுற்று, அதாவது எனது நெஞ்சு படபடன்னு அடிக்கும் சில வேளைகளில் காட்டில் பிரச்சனை. அப்போ தீர்த்த திருவிழா நான் நினைக்கிற ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய தீர்த்த திருவிழாவை நான் கும்பிட்டு விட்டு ஏழாவது போய் படுத்திருக்கின்றேன். ஏழாமல் போய் படுத்துக்கிறேன். அப்பொழுது எனது கனவிலே நான் இங்கே ரெண்டு மோட்டர் பைக்கிலே போகும்பொழுது ஒரு சின்ன ஹெலிகாப்டர் என்னை நோக்கி சுட்டு கொண்டு வருகின்றோம், அடித்து கொண்டு வருகிறார் ஹெலிகாப்டர். நான் ஏங்கி போய் நின்று அடை கடவுளே சுடப்போது என்று யோசிக்க இன்னும் ஒரு பெரிய ஹெலிகாப்டர் வந்து அதுக்கு பின்னால் வடிவாக கேட்டுக்கணும். அப்போ இந்த 2 ஹெலிகாப்டரும் வரும்பொழுது அந்த ஹெலிகாப்டர் வந்து ஒரு குறிக்கப்பட்ட தூரத்தில் அப்படியே நிற்கிது, வரையில். நான் திரும்பி பார்த்தேன், எனக்கு பின்னால் முருகனுடைய தோற்றம் இப்படியே கைகட்டபடி இருந்தது. அப்போ எனக்கு வந்தவர் நேரடியாக அருள் செய்தார். தந்து சொன்னார், நீ ஒன்றுக்கும் பயப்படாது, உனக்கு வேலைகள் இருக்கிறது, அதைகள் முடிக்கும் மட்டும் நீ எங்களோடு இருக்க முடியும். அதன் பிற்பாடு தான் நான் இந்த கோயிலே தர்மதா தலைவராக இருந்தேன். தற்பொழுது அப்போ அவருடைய வாக்கின்படி எனக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டி வந்தது. அப்பொழுது நான் ஆப்ரேஷன் செய்வோமோ விடுவோமோ என்ன, டாக்டர் பாலானுடைய தமையன் பெரியண்ணே என்றவர், அவர் ஒரு சுவாமியானவர், அவர் வந்து எனக்கு கனவில் சொன்னார், தம்பி நீ ஒன்றுக்கும் பயப்படாதேடா, அதான் அவன் செய்வன் நீ போன்று. இன்றைக்கு 20 வருஷம் என் பெருமான் தந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நம்பினவர்க்கு இனியவன் நமது முருகன். இந்த முருகனை நீங்கள் வேண்டி வழிபட்டால் உங்களுக்குரிய அனைத்து கிடைக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.